இந்த பேனாவை நல்லா உத்து பாருங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான பேனா. ஏன்னா இந்த பேனாவை யாருமே உருவாக்கல, அது தானா வந்துருச்சு. எங்க இருந்து வரல, அது தானா உருவாகிருச்சு அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? யாரும் நம்ப மாட்டோம். ஏன்னா இந்த பேனாவை யாராவது ஒருத்தவங்க உருவாக்கி இருக்கணும். இதை தானா எழுதுச்சுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஏன்னா அதை எடுத்து யாராவது ஒருத்தவங்க எழுதணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். சாதாரண பேனாவையே யாராவது ஒருத்தவங்க உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு நம்புறோம். ஆனா இவ்வளவு பெரிய உலகமும் உலகத்துல இருக்க அவ்வளவு கோடி மக்களும் தானா உருவாகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை மட்டும் எப்படி நம்ம அக்செப்ட் பண்றோம்? அதுவும் தானா உருவானது மட்டும் இல்லாம பூமி அதோட கரெக்டான லைன்ல அதோட ஆர்பிட்ல கரெக்டா சுத்திட்டு இருக்கு. பூமியை தாண்டி பல கோள்கள் இருக்கு, அதை தாண்டி பல அண்டங்கள் இருக்கு. இவ்வளவு விஷயங்களும் தானா உருவாயிருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம்? ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கிரியேட் பண்ண ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். ஆனா நம்ம இத பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. அல்லாஹ் சொல்றான், ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அவனே மனுஷனை படைச்சான், அவனுக்கு பேச கத்துறான். இன்னஹு யப்தவுல் ஹல்க். அவனே ஃபர்ஸ்ட் டைமா படைக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகம் எப்படி வந்துச்சு, எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, நம்ம ஏன் பிறக்கிறோம், நம்ம ஏன் இறக்குறோம் அப்படின்றத யோசிச்சு பாக்குறதே இல்ல. இங்க எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோம், நம்மளோட பர்பஸ் என்ன அப்படின்னு